அன்னைக்கு ஒரு நாள் திருவாரூர்ல இருந்து நம்ம இன்ஃபார்மர் ஃபோன் பண்ணி, பாஸ் எங்க ஊர்ல டெய்லியும் 3 மணிக்கு விதவிதமா சாப்பாடு போடுறாங்க, நீங்க வந்தீங்கன்னா சாப்பிடலாம் அப்படின்னாப்ல. அப்படியா, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே திருவாரூர் கிளம்பி போயிட்டேன். அவன் கொடுத்த அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தா அங்க இருக்கிற பள்ளிவாசல்ல கூட்டம், அப்படி ஒரு கூட்டம், உள்ள ஆரம்பிச்சு வெளியில வரைக்கும் வந்து கூட்டம் நிக்குது. இந்த கூட்டத்துல எப்படி நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும்னு தெரியலையே, என்னப்பா இவ்வளவு கூட்டம் இருக்கு, எப்படி சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னா, அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, திருவாரூரை நம்மளுக்கு தான் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டான். இன்னைக்கு மட்டன் பிரியாணி போல நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு வந்திருக்கேன். 12 மணிக்கே குக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி வர்ற கூட்டத்துக்கு அங்க பாருங்க பிளேட் ஃபுல்லா மட்டன் பிரியாணி போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இங்க எப்போதுமே இப்படிதான் கூட்டம் இருக்குமான்னு கேட்டதான் சொன்னாங்க. இவங்க 10 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்களா. அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா ஊர்ல இருந்து இங்க வந்துருவாங்களா. மொத்தம் ஒரு நாளைக்கு 800 பேர் வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க போல. பாஸ் நான் முன்னாடியே லைன்ல ஆள நிக்க வச்சிட்டேன், அதை பாத்தீங்களா 2 பிளேட் வாங்கிட்டு வந்துட்டேன் மட்டன் பிரியாணின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுத்தான். சரி ஓகேப்பா, நல்ல பசியா வேற இருக்கு, சாப்பிட்டுருவோம். மட்டன் பிரியாணி கூட தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் கிரேவி, வெங்காயம், கத்திரிக்காய்லாம் கொடுத்தாங்க. சரி சாப்பிடலான்னு பார்த்தா, நீங்க சாப்பிடாதீங்க, தால்ச்சா ஊத்துறேன், அதையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த அந்த தால்ச்சாவோட பிரியாணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா பாருங்க, டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. இங்க இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கூட்டம் நிறைய வந்தாலும் ஒரு கல்யாணத்துல எப்படி கவனிப்பாங்க, சோறு வேணுமா தால்ச்சா வேணுமான்னு, அந்த மாதிரி வந்து கவனிக்கிறாங்க. என்ன மட்டும் இல்ல, எல்லாரையுமே. நான் சாப்பிட்டதுலயே ஃப்ரீ சஹர் சாப்பாடுலயே பெஸ்டான சாப்பாடுனா இதுதான் சொல்லுவேன். நான் சஹருக்கு வந்திருக்கேனா இல்ல ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கானு தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. உங்க ஊர்ல இந்த மாதிரி ஏதாவது டிஃபரெண்டா பண்ணாங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. நேரா வீடியோ எடுக்க நான் வந்துடுறேன்.